Hi, hello friends. Welcome to It's AJ's channel. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அம்மா ஊருக்கு போனதுனால நாங்க தான் தாராவை வந்துட்டு முழுசா பாத்துக்கணும். அதனால அனில் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டாரு. நான் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருந்தால சரி மேனேஜ் பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு ஏஞ்சி ஃப்ரெஷ்அப் ஆன உடனே சரி தாராக்கு பசிக்குமோ என்னவோன்னு ஓட்ஸ் கஞ்சி பண்ணி தாராக்கு இப்போ நான் ஊட்டிட்டு இருக்கேன். என்னவே பண்ணாலும் தாராவை வீடியோ பார்க்காம சாப்பாடு ஊட்டணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவ வீடியோ இல்லாம சாப்பிட்றது இல்லை. உங்க வீட்லயும் இதுவேவான்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்ல பசி போல அவளுக்கு மடமடன் சாப்பிட்டுட்டா. இப்ப சாப்பிட்டு முடிச்சோடனே அடுத்தது என்ன நோண்டலான்னு ரெடி ஆயிட்டாங்க. சேரை வந்துட்டு ஒரு ஹேண்ட்பேக்கா நினைச்சு இங்கேக்கும் அங்கேக்கும் தூக்கிட்டு சுத்துவா. அங்க பெட்ரூம் போனா பெட்ரூம்ல போட்டு உட்காந்துடுவா, கிச்சனுக்கு வந்தா கிச்சன்ல போட்டு உட்காருவா. இதே ஆச்சு இவளுக்கு. எங்க வரீங்க? வாழைப்பழம் வேணா உனக்கு? தாரா தூக்கின்னு வந்து ஏதாவது கீழே போடுறதும் தரவே தான். அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் அதே இடத்துல அவளே வச்சிடுவா. ஏதாவது குப்பை இருந்தா கூட வந்துட்டு கலெக்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுடுவா. சம்டைம்ஸ் அது குப்பையா கூட இருக்காது. ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயத்த கூட தூக்கின்னு போய் டஸ்ட்பின்ல போட்டு வந்து உட்காந்துடுவா. சாப்பாடு ரெடியா ஆயிடுச்சு, சமையல் ஆயிடுச்சு. இன்னைக்கு அம்மா இல்லாதது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு வழியா குழம்பு, ரைஸ், இங்க பேரு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். பொரியல் அது ஃப்ரை. ஃப்ரை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரை எப்படி இருக்கும் தெரியல உனக்கு? ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஐயோ உன்னை யார் ஓடி வர சொல்லுது? ஓடி வந்தது. ஓடி வந்து பாரு. எத்தனை வாட்டி ஒன்னும் ஆச்சு. மாமா கீழே வாக்கிங் போயாச்சு. நீ எதுக்கு ஓடுன? ஓடுனால தானே கீழே ஓடுந்த. எத்தனை வாட்டி சொல்லுறது ஓடாதுன்னு? కుప్పి ఒట్టు ఎంత పప్పు నాయా టైనీ రే టైనీ నాయని யார் குடுத்துன்னு சொல்லு கொடுக்குறேன். அம்சே ஃபர்ஸ்ட் யார் குடுத்துன்னு சொல்லு. நீ எங்க போயிருந்த? சரி இந்தா இந்தா இந்தா. யார் கொடுத்துருங்க தாருக்கு? இந்த அம்மா கொடுக்குறேன். அம்மா அம்மா தர வேண்டாம். இது அம்மா அம்மா கையில எடுத்து நான் அம்மா கொடுக்குறேன். இந்தா 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 தாரு. இந்தம்மா மவுத் ஃப்ரெஷ்னர் டப்பா கொடுக்கலன்னு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ஏதாவது வேணும்னா வேணும், இல்லைன்னா இப்படிதான் அழுவா. ஆனா கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிடுவா. ஏதாவது டைவர்ட் பண்ணோம்னா சமாதானம் ஆயிடுவா. ஏன் ஜீவி டயட் பிளான் சொல்லிட்டு பால் எல்லாம் கீழே ஊத்திருக்கேன். அது அந்த பாத்திரம் சூடா இருந்துச்சா, கை தவறி கீழே வந்துருச்சு. கை தவறி பாத்திரமே கீழே வந்து அவ்வளவுதான் பால் கொட்டி இருக்கு. கீழே பாத்திரம் இல்ல, பாத்திரத்துல இருந்து பால் கீழே வந்துருச்சு. எவ்வளவு வேஸ்ட் பண்ற? ஆஹா, இது எவ்வளவா? அப்புறம் நான் டயட் பிளான் சொல்லிட்டு மோஸ்ட்லி அதுக்குள்ள சுகர் வேற போட்டு சாப்பிட்டியா? நாங்க கொஞ்சம் லேட்டா தூங்குறதுனால அனிலுக்கும் நைட் ஷிஃப்ட். அதனால அனிலும் வந்துட்டு காலையில தான் ஒரு 4 மணி அப்படி தூங்குவாரு. தாராவும் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவா. ஸோ நாங்கள் 3 பேருமே லேட்டாக எழுந்திக்கிறதுனால பெருசாக பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு ஒன்றும் செய்ய மாட்டோம். ஸோ தாரா ஓட்ஸ் கொடுத்துடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த முசிலி சாப்பிடுவோம். யூஸ்வலி இந்த முசிலிக்கு வந்துட்டு சுகர் தேவையில்லை, ஆனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காக சுகர் ஆட் பண்ணுவேன். அதனாலே எப்போ பார்த்தாலும் நான் அனில் கிட்ட திட்டு வாங்குவேன், இதுக்கு சுகரே தேவையில்லை, எதுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கு.
कर 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 ये हमने से टेबल उड़ गई டெய்லி ஏதாவது ஒரு சர்க்கஸ் செய்யணும், எங்கேயாவது போய் உழணும். இது வந்துட்டு ஒரு டே டு டே ரிச்சுவலாகவே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த தலையை வந்துட்டு எங்கேயாவது போய் இடிச்சு அடிபட்டு அழுந்த அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வரும். நம்ம இன்னும் குளிச்சுட்டு வரலாமா? ஏ சுண்டலி குட்டி, குளிச்சிட்டிங்களா? தலை குளிச்சிங்களா மூசே? அம்முக்குட்டி, எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வந்துட்டு க்ளீனிங் வேலை இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவுற வேலை இருந்துச்சு. அதனால அணில தாராவை குளிக்க வைக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கினேன். அணிலும் வந்துட்டு தாராவை குளிப்பாட்டிட்டாரு. ஸோ இவளுக்கு தலைக்கு ஒரு ஆளாக குளிப்பாட்டவே முடியாது, பயங்கர அடம் பிடிப்பா. ஹேர் ட்ரையர் பசங்களுக்கு போடுறது கரெக்டாக ராங்கான்னு தெரியாது. ஆனால் வந்துட்டு இவ சாம்பிராணி போட்டால் காட்டவே மாட்டா தலையை, பயங்கரமாக அழுவா. ஸோ தலையில் தண்ணி சேர்ந்துருச்சுன்னா கோல்ட் ஆகிடும். அதனால வேற வழி இல்லாத ஹேர் ட்ரையர் போடுறோம். என்னவே பண்ணாலும் சாம்பிராணிக்கு தலையை காட்டவே மாட்டா. தாரா குளிச்சிட்டியா? தாரா தலை தொட்டினியா? இங்கே வா. தலை இன்னும் ஈரமாகவே இருக்கம்மூ. எங்க போற நீ? அம்மா எங்க இருக்காங்க? அங்க அம்மா தான் ஊருக்கு போயிட்டாங்க. இல்ல அது ஏன் அத்தனை வாட்டி போடுற? இங்க எடுத்து கூட அம்மாக்கு, இங்க எடுத்து கூட அம்மாக்கு. டைனி எங்க? எங்க மாமா எங்க? தாரோ அது சென்டா? எங்க அடிப்பாங்க? மாமாதா? எங்க அடிப்பாங்க அத்தை? எப்படி அடிக்கிறது? பவுன் அடிக்கிறது. எப்படி அடிக்கிறது அத்தை? ஆஹா ஆஹா. இப்பதானே டைனி கடிச்சான். தாரு அம்மா வாங்க. டைனி கடிச்சானா? டைனி கடிக்க வந்தானா தருன்னு? எத்தனை பாட்டில் தாரா கையில? அம்முசே அம்மா ஸ்பூன் போட்டு எது கலக்குற? மிக்ஸ் பண்ணோம். அது பாட்டில் மூடி போட்டு இது பண்ணலாம் இல்லையா? நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து திருப்பி பவுடர் கொட்டுவேன். இல்லனா அதுக்குள்ள ஒரு லிட்டர் தண்ணி காலி ஆயிடுவாங்க இது. அப்புறம் திருப்பி ரீஃபில் பண்ணி கொஞ்சம் பவுடர் போட்டுக்குவேன். எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு. ஸோ டேஸ்ட் நல்லா இருக்கு. சம்மருக்கு இப்படி கலந்து வச்சிட்டோம்னா யாராவது வந்துட்டு வெயில இருந்து வந்தாங்களோ இல்ல கெஸ்ட் வந்தா குடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். கெஸ்ட் வந்தப்போ குடிக்கிறாங்களோ இல்லையோ நானே குடிச்சு காலி பண்ணிடுவேன். வீட்டுல இருக்கிறவங்க அவ்வளவுதான் பண்ணியாச்சு. கண்டென்ட் என்னன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அனில் வெளியில இருந்து வருவாரு. ஸோ ஹில் பி லேட் ஃப்ரம் தி ஆஃபீஸ். ஒரு வழியா மடமடன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ நான் ஒண்டி தனியாக எல்லா வேலையும் பண்ணல, எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்பா பண்ணாரு அவர் பங்குக்கு, அனிலும் ஹெல்ப் பண்ணாரு தாராவை ரெடி பண்ணுறதுல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வீடியோ எடுத்துடலாம். நான் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். அம்மா இல்லாததுனால பிரசாந்தை வீடியோக்கு ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு அனில் பிரசாந்துக்கு கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோடனே வீடியோ எடுக்கணும். 3 மணிக்குள்ளே எப்படியாவது வீடியோ எடுக்கணும்னு சொல்லி மடமடன் வீடியோவை எடுத்து முடிச்சிட்டோம். நல்ல வேலை 3 மணிக்குள்ளே முடிச்சிட்டோம். இப்போ லாகின் பண்ணுற டைம். ஸோ லாகின் பண்ணியாச்சு, சிஸ்டம் முன்னாடி உட்காந்தாச்சு. இதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலையை பார்க்கணும். லாகின் பண்ணிட்டியா? 3 மணி ஆச்சு லாகின். 3 o'clock. தாரா என்ன பண்ற நீ? இன்னைக்கு ஆக்சுவலி தாராவை பார்த்துக்க 2 பேர் லீவ் போட்டாங்க. ஒன்று அனில், இன்னொன்று பிரசாந்த். ஸோ இவங்க 2 பேருமே தாராவை பார்த்துக்க லீவ் போட்டாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு பயங்கர ஜெல்லஸாக இருக்குது. நான் ஒண்டி ஒர்க்கிங். இவங்க 2 பேரும் சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. தாராக்கு தலைக்கு குளிப்பாட்டணும். அப்புறம் பயங்கரமாக ஆட்டம் ஆடிட்டு இருந்தா, அதனால டயர்ட் ஆகி தூங்கிட்டா. ஸோ அனில நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கினேன், கொஞ்சம் வீடியோ மாத்திரம் எடிட் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு லீவ் தானே அப்படின்னு. ஸோ அனில் ஓகே நான் வீடியோ எடிட் பண்ணி தரேன்னு சொல்லி வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்காரு. தாரா நல்லா தூங்கிட்டு இருக்கா.
தாரா ஒரு 7 மணிக்கு அப்படி ஏஞ்சா, சரி பசிக்குமோ என்னவோன்னு சொல்லிட்டு தாளிச்ச தயிர் சாதத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஹவர் பிரேக் எடுத்து அவளுக்கு தாளிச்ச தயிர் சாதத்தை பண்ணி ஊட்ட ஆரம்பித்தேன். பட் அவள் பார்த்தீங்கன்னா கையை உள்ளே போட்டு சாப்பாடுல சாப்பிட மாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தா. என் பிரேக் டைமே முடிஞ்சிருச்சு, ஆனால் இவ சாப்பிடவே இல்லை. அதனால அணிலை கூப்பிட்டு கொஞ்சம் ஊட்ட சொன்னேன். பார்த்தீங்கன்னா ஃபுல் சாப்பாடு மேலே கீழே எல்லா இடத்துலையும் ஏறிச்சு. அவ சாப்பிட்டாலோ இல்லையோ எல்லா சாப்பாடும் கீழே தான் இருந்துச்சு. ஆரா என்ன இது? ஏ தாரு பேபி, தாரா தயிர் சாதம் சாப்பிட சொன்னோம், குளிக்க சொல்ல. அதுல தயிர் சாதத்தில் குளிச்சு முடிச்சுட்டா அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. இப்போ அம்மா வந்துட்டாங்க. அவளுக்கு மாத்திரம் சந்தோஷம் இல்லை, எனக்கும் பயங்கர சந்தோஷம். அம்மா வந்ததுல ஒரு 9 மணிக்கு அப்படி வந்தாங்க. தாரா கையிலன்னா ஆத்த கையில் கவரை நீ பொட்டிக்கோல்ல. இப்போ அம்மா ஊர்லேருந்து கடலக்காய் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தாரா ஒரே பேட்டிங். அதை இந்த ஒரு வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.